ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேஷ்னல் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. என்ன ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் அதுக்கு தான் ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வேக்கன்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே மேனேஜ்மெண்ட் ட்ரைனின்ற ஒரு வேக்கன்சி தான். ஃபஸ்ட்டு கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டு அதுக்கு 56 வேக்கன்சி இருக்குது. அப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு 18 வேக்கன்சி, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு 21 வேக்கன்சி, நெக்ஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டு 17 வேக்கன்சி, அப்புறம் கெமிக்கல் லேப் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 12 வேக்கன்சி, அப்புறம் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 வேக்கன்சி, நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு 5 வேக்கன்சி, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 5 வேக்கன்சி, அப்புறம் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஹெச்ஆர் வேக்கன்சிக்கு வந்து 16 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே பே ஸ்கேல் வந்து காமன் தான். 40,000 1,40,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒரு போஸ்ட்டுக்குமே வேக்கன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல் வேக்கன்சி அந்த டோட்டல் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் யூஆர், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் வீக், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லிட்டு தனித்தனியாகவே சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டி கேட்டகரியில் வரீங்கன்னு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்குமே ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு வந்து என்ன டிசபிலிட்டிஸ் இருக்கலாம்ன்ற கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கண்டிஷனையுமே செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இதுதான் வேக்கன்சி டீட்டெயில்ஸு. இந்த இந்த ஷார்ட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்ரிவேஷன்ஸ் இங்கே என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதையுமே இங்கே செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இதுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் 1 இயர் கேண்டிடேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் வரைக்குமே அவங்க பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 40,000 1,40,000 தான் இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் ட்ரைனிங் முடிஞ்சதான் அவங்களுக்கு சேலரி வந்து ரிவைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் பாண்டு, அதாவது 4,50,000 3 இயர்ஸ்க்கான அக்ரிமெண்ட் பாண்டு வந்து நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் சைன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து நல்லா வெளில இருக்கணும், அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எனிவேர் இன் இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல அப்படின்ட்டு தான் அங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கல்வி தகுதி சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு எல்லாத்துக்குமே மினிமம் 18 27 வயசு தான் மேக்ஸிமம். மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசு. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து என்னென்ன கோர்ஸ் படிச்சிருக்கணும் பாருங்கள். பிடெக், பிஇ, பிஎஸ்சி, அதில் கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி அதில் படிச்சிருக்கணும். மினிமம் 60% மார்க் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 50% மார்க் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பாருங்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பாருங்கள். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கண்ட்ரோல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல், அதை முடிச்சிருந்தா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏஎம்ஐ எல்லாத்துக்குமே காமன் தான். சரிங்களா? அதை முடிச்சிருந்தாலும் ஓகே தான், அந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க. அப்புறம் கெமிக்கல் லேபுக்கு வந்து கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி இன் கெமிஸ்ட்ரி. சரிங்களா? எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். அதாவது கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, அப்ளைடு கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு அதில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதர் பிரான்ச்சு கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மசி, டாக்ஸாலஜி, ஜியோ கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, ஃபுட் டெக்னாலஜி எக்ஸட்ரா அதை சார்ந்து முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கெமிக்கல் லேப் போஸ்ட்டுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிவிலுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஃபயர் சேஃப்டிக்கு வந்து ஃபயர் சேஃப்டி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். ஃபயர் டெக்னாலஜி சேஃப்டி அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்கில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி, பிஇ, பிடெக் இதில் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து பாருங்கள், பிஇ, பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு வந்து மெட்டீரியல்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பாருங்கள். இதுக்கு வந்து மெக்கானிக்கல், மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் மினிமம் 60% மார்க். இந்த மார்க் வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். அதாவது மினிமம் 60% மார்க் வந்து இருக்கணும். யாராவது தவிர்த்துனா எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்கள தவிர்த்து அவங்க மட்டும் 50% மார்க்கு. இவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாருக்குமே 60% மினிமம் மார்க் இருக்கணும். இவங்க சொல்கிற எல்லா அகாடமிக் கோர்ஸுமே சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வந்து பாருங்கள். ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா எம்பிஏ பிஜி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்தந்த அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ், பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், லேபர் லாஸ் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து கல்வி தகுதி ஓகேங்களா. அதாவது எல்லா போஸ்ட்டுக்குமே சரிங்களா. அதாவது ஃப்ரம் இங்கேருந்து அதாவது கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஹெச்ஆர் போஸ்ட் வரைக்கும் உள்ள கல்வி தகுதி சரிங்களா. இதை வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வரீங்கன்னு செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். என்னன்னா நீங்கள் அகாடமிக் பர்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக 60% ஹோல்டு பண்ணியிருக்கணும். நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இல்லை டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இருந்தால் நீங்கள் 50% இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இந்த டேட்டுக்குள்ளேயே நீங்கள் வந்து எல்லாம் இந்த கிரைட்டேரியெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 31/5/2024 சரிங்களா. இந்த டேட்டுக்குள்ளே இந்த கிரைட்டேரியெல்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி எக்கனாமிக் கேட்டகரி அவங்களுக்கு மட்டும் இந்த ஃபீஸு அதாவது மொத்தமாக 700 ரூபா ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதாவது ஏன் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக் இவங்களை தவிர்த்து எஸ்சி, எஸ்டி இவங்களாம் பார்த்தீங்களா அவங்க ஃபிசிக்கலி சேலஞ்சர்ஸ் அவங்களாம் ஃபீஸ் கிடையாது. ஜென்ரல், ஓபிசி, எக்கனாமிக் கேட்டகரி அவங்களுக்கு மட்டும் தான் ஃபீஸ் இருக்குது. 700 ரூபா ப்ளஸ் பேங்க் சார்ஜ் சரிங்களா. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 700 ரூபா ப்ளஸ் பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க, எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிபார்ட்மெண்ட் கேட்டகரி கேண்டிடேட் இவங்களாம் ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் எப்போ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னா இந்த மாதம் 12ஆம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூன் 12ஆம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ முடியுதுன்னா ஜூலை 2ஆம் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபுல்லாக ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுன வெப்சைட்டு www.nationfertilizers.com கேரியர் பேஜில் போயிட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்கை நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன் சரிங்களா. அப்புறம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் இமெயில் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கணும். லாஸ்ட் 1.5 இயர் அட்லீஸ்ட் 1.5 இயருக்கு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. கரெக்டான மெயில் ஐடியை வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்லாம் என்னென்ன ஃபார்மேட்டில் என்னென்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு, என்ன சைஸு, என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கங்க டேபிளில் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபஸ்ட்டு ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80% வெயிட்டேஜ் இருக்கும் மார்க்கு சரிங்களா. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ 20% வெயிட்டேஜ் இருக்கும் மார்க்கு. மொத்தம் 100% மார்க் வந்து இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் சப்ஜெக்ட் அதாவது ஈச் ஸ்டேஜ் ஓஎம்ஆர் பேஸ்டு டெஸ்ட்டு பர்சனல் இன்டர்வியூவில் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா 50% மார்க் வந்து ப்ரொசஸ் பண்ணியிருக்கணும். அதாவது இதில் 80%னா அதில் 50% எவ்வளோ, 40%, இல்லை 20%னா அதில் 50% எவ்வளோ, 10% அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் ஒரு இந்த ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா 50% மினிமம் ஆவரேஜ் மார்க் வந்து நீங்கள் ப்ரொசஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் இன்டர்வியூக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, போஸ்டிங் வந்து செலக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முக்கியமான பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்த்த விவரம் தான் சரிங்களா, வேறு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியாக டேட் மட்டும் பார்த்துக்குங்க. டேட் நான் சொன்னது தான். நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூன் 12லேருந்து முடிகிற டேட் வந்து ஜூலை 2ஆம் தேதி முடியுது. கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் தராங்க. அதுக்கு வந்து ஜூலை 4லேருந்து ஜூலை 5 வரைக்கும் டைம் தராங்க. 2 நாள் டைம் தராங்க. நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுனா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருக்குது, டவுட் இருக்குன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கும் அவங்க கொடுத்துருக்குற அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்கள் டவுட்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டேல வந்து மார்னிங் 10 AM ஈவினிங் 5 PM கால் பண்ணி நீங்கள் டவுட்லாம் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க்கையும் அதே போல் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்ல மாட்டேன். அதாவது இந்த நேஷ்னல் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 5 பிளேஸில் இருக்குது இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கெங்கன்னா இங்கே பாருங்கள், நங்கால் 12 யூனிட்ஸ் இன் பஞ்சாப், பானிபட் யூனிட் இன் ஹரியானா, அப்புறம் 2 பிளான்ஸ் இன் விஜய்பூர் டிஸ்ட்ரிக்ட், குணா இன் மத்திய பிரதேஷ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வேரியஸ் லொக்கேஷன்ஸ் இந்தியாவில் வந்து எங்கே வேணால் ஜாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.